இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தை விபூதி புதனில் ஆரம்பித்து 4 வாரங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த நாளிலே 5ஆம் வாரத்தை தொடங்கி இருக்கின்றோம். நம்மை உற்சாகப்படுத்தும் விதமாக இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் இறைவன் நமக்கு புதிய வாழ்வை எத்தகைய சூழலிலும் தரக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. இறந்த லாசரை உயிர் பெற்றலச் செய்த இயேசு தானே உயிர்ப்பும் வாழ்வுமாக இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றார் இன்றைய நற்செய்தியில். இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் உங்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு உங்களில் ஆவி பொழியப்பட்டு நீங்கள் புதிய வாழ்வை பெறுவீர்கள் என்று முன்னறிவிக்கின்றார். இன்றைய திருப்பாடலிலே இறைவனுடைய இரக்கத்தினால் இஸ்ராயலர் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் அடைய இருக்கின்ற, நாம் அனைவரும் அடைய இருக்கின்ற ஒரு புதிய வாழ்வை குறித்து பேசுகின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடியார் இயேசுவை உயிர் பெற்ற செய்த ஆவி உங்களில் குடிகொண்டிருப்பதால் உங்கள் அழிவுக்குரிய உடல் வாழ்வுக்கு உயிர்ப்பிக்கப்படும் என்று கூறுகின்றார். இவ்வாறு இன்றைய இறை வார்த்தை நமக்கு இறைவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையினுடைய எதிர்மறை நிலையிலிருந்து நம்மை மாற்றி நமக்கு புதிய நம்பிக்கையை, புதிய வாழ்வை நம்மிலே மலரச் செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை செய்தியை நமக்கு தருகின்றது. 16ஆம் பெனடிக்ட் தன்னுடைய தேயுஸ் காரித்தாஸ் எஸ்த் என்கின்ற திருமடலிலே கிறிஸ்தவமானது வெறுமனே தத்துவ கோட்பாடோ அல்லது அறநெறி கோட்பாடோ கிடையாது. மாறாக இயேசு என்ற நபரோடு, அவருடைய நிகழ்வோடு, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்ற நிகழ்வோடு சந்திக்கின்ற ஒரு அனுபவம் என்று கூறுகின்றார். இந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் புதிய வாழ்வு பாதையையும் புதிய பரிமாணத்தையும் தருகின்றது என்று கூறுவார். இறப்பிற்கு பிறகு என்ன இருக்கின்றது? எல்லாம் அழிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது என்றுதான் உலகம் நினைக்க முடியும். மண்ணோடு புதைக்கப்பட்டு, நெருப்பிலே எரிக்கப்பட்டு, நீரிலே கரைக்கப்பட்டு ஒன்றுமில்லாதாக மாறிவிடும் என்ற சூழலிலே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், இறப்பினால் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கின்ற அந்த வாழ்வானது நம்மை இறப்பிற்கு பிறகும் ஒரு புதிய நம்பிக்கையை நமக்கு தருகின்றது. இறப்பிற்கு பிறகும் ஒரு வாழ்வு என்ற ஒரு புதிய பரிமாணத்தை நமக்கு திறக்கின்றது. அதே போல் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பானது, அவர் தந்திருக்கின்ற அருளானது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வு சூழலில் இருந்து நம்மை மாற்றுவதாக, நமக்கு புத்துணர்ச்சியை தருவதாக, ஒரு புதிய வாழ்வுக்கு நம்மை உந்தி தள்ளுவதாக நமக்கு இருக்கின்றது. இந்த அருளை, இந்த வாழ்வை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தான் உயிர்ப்பும் வாழ்வுமாக இருப்பதை சுட்டி காட்டுகின்றார். இயேசு கிறிஸ்து லாசரை இன்றைய நற்செய்தியில் உயிர் பெற்றலச் செய்தது போல் நயின் பட்டணத்து விதவையின் மகனை உயிர் பெற்றலச் செய்ததையும், யாயிரின் மகளை உயிர் பெற்றலச் செய்ததையும், அதே போல பழைய ஏற்பாட்டிலே 1-2 அரசர்கள் நூலிலே எலியா இறைவாக்கினரும் எலிசா இறைவாக்கினரும் இவ்வாறு இறந்தவர்களை உயிர் பெற்றலச் செய்ததையும் நாம் வாசிக்க கேட்கிறோம். இது எதை குறித்து காட்டுகின்றது என்றால், இறப்போடு வாழ்வு முடிந்து விடுவதில்லை, இறப்பிற்கு பிறகும் கூட இறைவனால் வாழ்வை தர முடியும் என்பதை நமக்கு உறுதியாக எடுத்து காட்டுகின்றது. அதே போல இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய சகோதரருடைய மரணத்திற்காக இந்த 2 சகோதரிகள் மரியாளும் மார்த்தாவும் துக்கம் அனுசரிப்பதை பார்க்க முடிகின்றது. அவரை சார்ந்திருக்கின்ற உறவினர்கள், அந்த ஊர் மக்கள் அந்த துக்கத்திலே கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அருமையான தருணங்களை தந்த சகோதரர் ஒரு அழியாத சோகத்தை தந்துவிட்டார் என்ற ஒரு நினைப்பிலே அவர்கள் அந்த சோகத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அவர்களுடைய சோகத்திலே பங்கேற்பவராக இருக்கின்றார். அவரும் உணர்வினால் உந்தப்பட்டு மனவேதனை அடைந்து அழுததாக இன்றைய நற்செய்தியானது பதிவு செய்கின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பு கொண்டவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே
நம்முடைய நிகழ்வுகளிலே, நம்முடைய துன்ப துயரங்களிலே அவர் எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக பங்கேற்கின்றார் என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. திலெக்சித் நோஸ் என்ற சுற்றுமடலிலே திருத்தந்தை பிரான்சிஸ் இயேசுவினுடைய மனித தெய்வீக இதயத்தின் அன்பை பற்றி பேசியுள்ளார். அந்த மடலிலே மிக அழகாக இயேசுவினுடைய அன்பை குறித்து ஒவ்வொரு புதுமையிலும் இறைமகன் இயேசு அந்த மனிதர்களோடு பழகிய விதம், அவர்களை கண்ணுற்ற விதம், அவர்களுடைய வேதனையிலே பங்கு கொண்ட விதம் அவருடைய அன்பின் பரிமாணத்தை நமக்கு காட்டுகின்றது என்று கூறுகின்றார். நம்முடைய வேதனைகளில் இறைமகன் இயேசு கிறிஸ்து பங்கெடுப்பவராக இருக்கின்றார் என்ற செய்தியையும் இது எடுத்து காட்டுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து ஏதோ தூரத்திலிருந்து நம்முடைய வேதனையை பார்ப்பவராக அல்லாமல் அந்த வேதனையை தன்னுடைய வேதனையாக எடுத்துக்கொண்டு அவர் நம்முடைய வாழ்வின் சூழலிலே பங்கேற்கின்றார் என்கின்ற நம்பிக்கை செய்தியையும் நம்மால் இன்றைய வாசகங்கள் வழியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போல பெத்தானியாவில் இருந்த இந்த மரியா, மார்த்தா, லாசர் என்ற குடும்பம் எவ்வாறு ஒரு குட்டி திருச்சபையாக நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாக இருந்திருக்கின்றது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருவருக்கொருவருடைய உள்ள அன்பு, இறைமகன் இயேசுவின் மீது உள்ள அன்பு, அதே போல தமக்குரிய குணாதிசயங்களை கொண்டு சிறந்த முறையிலே ஒன்றிணைந்து செயல்படுவது எவ்வாறு, வெவ்வேறு குணங்கள் இருந்தாலும் கூட அவற்றை நாம் எவ்வாறு ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த குடும்பமானது இருக்கின்றது. 2024 அக்டோபரில் நிறைவு பெற்ற ஆயர் பேரவையினுடைய அந்த சாசனமானது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து நாம் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்பட முடியும், வேற்றுமைகளுக்கு இடையிலும் கூட நாம் ஒருவருக்கொருவர் தாங்கி பிடிப்பவர்களாக, ஒருவருக்கொருவர் செவி கொடுப்பவர்களாக, ஒருவருடைய பிரச்சனையிலே பங்கெடுப்பவர்களாக, ஒரு குடும்பமாக ஒன்றிணைந்து புதிய முடிவுகளை எடுத்து ஒரு புதிய குறிக்கோளை கொண்டு நாம் எவ்வாறு வாழ முடியும் என்பதற்கு, திருச்சபை எவ்வாறு ஒருங்கிணைந்த திருச்சபையாக செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு குடும்பமுமே ஆதாரமாக, சான்றாக இருக்கின்றது என்று கூறுகின்றது. ஆக இந்த குடும்பத்திலும் கூட அத்தகைய ஒரு பண்பை பார்க்கின்றோம். ஆக இன்றைய இறை வாசகத்தை நாம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய குடும்பங்களிலும் கூட இந்த வேற்றுமைகளை கடந்து நாம் எவ்வாறு ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் தாங்கிச் செல்பவர்களாக, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துபவர்களாக நாம் எவ்வாறு ஒரு ஒற்றுமையான ஒரு சூழலிலே ஒருவருக்கொருவர் செவி சாய்த்து வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு செய்தியாக தருகின்றது. மேலும் தவக்கால பயணத்திலே நம்முடைய வாழ்வின் எதிர்மறையான சூழல்களிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து கடந்து செல்பவராக இருக்கின்றார். 4 நாட்கள் கழித்த பிறகும் கூட, நாற்றம் அடிக்குமே என்று சொல்லப்பட்ட பிறகும் அவர் கல்லறையை திறக்கச் சொல்கின்றார். அதே போல நம்முடைய வாழ்வினுடைய கரைப்பட்ட சூழல்களிலும் இறைமகன் இயேசு கடந்து வருகின்றார். நம்முடைய கரைகளை பார்த்து, நம்முடைய தோல்விகளை பார்த்து, நம்முடைய தவறான சூழ்நிலைகளை பார்த்து அவர் ஒதுங்கி நிற்காமல் நம்மை அவருடைய அருளால், அவருடைய மீட்பினால் நம்மை மீட்டெடுப்பவராக இருக்கின்றார். நம்மை ஒரு புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு நமக்கு இந்த புதிய ஒரு வாழ்வை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நினைத்து, இந்த தவக்கால பயணத்தை இறைவனுடைய அருளில் நினைத்து நம்முடைய வாழ்வில் ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை, புதிய நம்பிக்கையை, புதிய உற்சாகத்தை, புனிதமான வாழ்வை பெறுவதற்கு அருளை கேட்போம். ஆமென்.